இந்தியன் என்று சொல்லடா, இதுதான் பாரதம் மன்னடா. மிகச் சிறப்பான வரிகள். வணக்கம் ராகவன் சார். இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கின்றன. அதில் கட்சிகளுக்குள் முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அது தேச வளர்ச்சி என்பதை நோக்கிய ஒரு இலக்கில் தான் சென்றிருக்கின்றது. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை சுதந்திரத்திற்கு பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி குறித்த அணுகுமுறை எப்படி இருந்தது? இன்றைக்கு இதே நாளில் பாகிஸ்தானுடைய சுதந்திர தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையும் இந்த நாட்டினுடைய இந்த 66 ஆண்டு காலம் ஏதாவது ஒரு துறையில வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஜனநாயகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். என்று சொன்னால் பக்கத்துல நம்மோடு சேர்ந்து சுதந்திரம் பெற்ற பாகிஸ்தானில் ஜனநாயகம் பல முறை நெரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் கூட இந்தியாவிலே ஜனநாயகம் தழைத்து ஓங்கி இருக்கிறது. நீங்க சொன்னது போல எத்தனையோ முரண்பாடுகள் இருக்கலாம், அதுவே நம்முடைய பாரத நாட்டுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல நாம் இந்த 66 ஆண்டுகள்ல பல சாதனைகளை செய்திருக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமா இன்றைக்கும் கூட வறுமை இருக்கிறது, தொழில் வளர்ச்சி மந்தம் இருக்கிறது, கல்வி உயர்கல்வி படிப்பதாக சாமானிய மக்கள் உயர்கல்வியில கிட்டவே போக முடியல. இந்த மாதிரி நிலைகள் இருப்பதும் கூட நிதர்சனமான உண்மை. இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு வறுமை இருக்கிறதுனால தானே இன்றைக்கு ஃபுட் செக்யூரிட்டி பில்லு கொண்டு வராங்க. அது இட்ஸ் அட்மிஷன் ஆஃப் ஃபேக்ட். அதனால இன்றைக்கு ஜனநாயகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் நினைத்திருந்தால், ஆட்சியாளர்கள் நினைத்திருந்தால் இந்தியாவை நிச்சயமாக வல்லரசு நாடாக கொண்டு சென்றிருக்க முடியும். அங்கேதான் அரசியல்வாதிகளுடைய அந்த ஃபெயிலியர்ஸ் இருக்கு. இதைத்தான் நான் பார்க்கிறேன். பற்றி விரிவாக பேசுவோம். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் திரு அமெரிக்க நாராயணன் நம்ம தொடர்பில் இருக்கின்றார். அமெரிக்க நாராயணன் சார், வணக்கம். வணக்கம் சார். இந்திய விடுதலைக்கு பிறகு, இந்திய விடுதலையில் பெரும் பங்காற்றிய காங்கிரஸ் கட்சி, அதற்கு பிறகு அரசியல், இந்திய அரசியலில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? முதல்ல அதை பேசுவதற்கு முன் பாரதியாரின் பாடலை நினைவு கூற விரும்புகிறேன். 30 கோடி முகமுடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 உடையாள், 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள், 60 தடக்கைகளாலும் அறங்கள் நடத்துவாள் தாய். இந்த பாரதியாருடைய பாட்டுடை நான் இன்று சுதந்திர நல்வாழ்த்துக்களை மக்களுக்கு கூறி, நாளை வரும் சுதந்திரத்துக்கு நல்வாழ்த்துக்களை கூறி ஆரம்பிக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய 66 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 66 ஆண்டுகள்ல பல சாதனைகளையும் சோதனைகளையும் நமது நாடு சந்தித்திருக்கிறது. அன்று வெள்ளையன் இருக்கச்சே நம்முடைய நாட்டின் வளர்ச்சி 0.5% வருடத்திற்கு. கடந்த 5 ஆண்டுகளாக வரலாறு காணாத வகையிலே 10% வளர்ச்சியையும் இருக்கிறோம். ஆனாலும் எனது நண்பர் கூறியது போல எல்லாமே இன்னைக்கு நான் சொல்ல போறது அப்படியே பாலும் தேனும் பெருகி ஓடுகின்றது என்று கூற மாட்டேன். பால் வளத்திலே இன்று உலகத்திலே முதலிடத்தை நாம் பிடித்திருந்தாலும், மனித வளத்திலே நாம் உலகத்திலே மிகச் சிறந்த இடத்தை பிடித்திருந்தாலும், மைக்ரோசாப்ட் கார்பரேஷனுடைய தலைவர் சைனர்களுக்கு அடுத்ததாக முக்கியமா தென்னிந்தியர்கள் தான் உலகத்திலேயே அதிக புத்திசாலிகள் என்று கூறியிருக்கின்றார் என்றால், அது இந்தியாவிலே உள்ள மனித வளம், அதற்கு அடித்தளம் கூறிய ஏற்பாடு செய்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய ஐஐடிஸ் மற்றும் கல்லூரிகள். ஆனாலும் இவை போதாது என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்ற அதே நேரத்திலே சுதந்திரம் பெற்ற பல நாடுகளை ஒப்பிடுகையிலே நாம் செய்து இன்னைக்கு எதிர்கட்சிகள் சுதந்திர தினத்திலே கூட அதை அரசியலாக்கி பேசும் சுதந்திரத்தை நாம் வளர்த்திருக்கிறோம் என்றால் அது நம் நாட்டினுடைய பெரிய பெரிய சாதனையாக நாம் நினைக்க வேண்டும்.
அது உண்மையும் கூட. இன்று பல நாடுகள் ஜனநாயகத்துக்கு புறம்பாக, ஏன் சில எதிர்க்கட்சிகள் கூட ஜனநாயகத்துக்கு புறம்பாக இருந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்து பேசுபவர்கள் கூட எங்களை எந்த விதமான கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நாங்கள் அதற்கு செவிமடுத்து மாற்றங்களை கொண்டு வர முயற்சிக்கிறோம் என்பது நமது பெருமை. இதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். பல ஜாதிகள், மொழிகள், மதங்கள், நிறங்கள், மாநிலங்கள் இருந்தாலும் நாம் இன்று ஒன்றாக ஒரு தலை நிமிர்ந்த நெந்தியாக இணைந்திருக்கின்றோம். அதற்கு எடுத்துக்காட்டாக உலகிலேயே பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியின் தலைவி ஒரு மதம். நமது இந்தியா உலக ஜனநாயகத்திலே மிக பெரிய ஜனநாயகத்தின் பிரதமர் ஒரு மதம். அவருக்கு முதலாக பதவியை ஏற்று வைத்த ஜனாதிபதி ஒரு மதம். இவர்களை ஆளும் இந்தியா 82% மக்கள் ஒரு மதம். மதங்கள் 1000 இருக்கலாம், ஆனால் மதம் பிடித்து அலையாமல் இந்தியா இன்று ஒன்றுபட்டு இருப்பதே ஒரு பெரிய சாதனை என்று கூறி முதல் கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனுடன் நான் இப்பொழுது நிறைவு செய்து கொள்கிறேன். கிருஷ்ணன் சார் வணக்கம். வணக்கம். அதாவது நீங்க இந்த தனியார் வங்கிகளாக இருந்த வங்கிகள் எல்லாம் பொதுத்துறை வங்கிகளாக மாறிய காலகட்டத்தில் இந்த வங்கித்துறையில் நுழைந்து அதற்கு பிறகு தற்போது பழையபடி இந்த வங்கித்துறை பொதுத்துறை வங்கிகள் எல்லாம் தனியார் துறை வங்கிகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தையும் பார்க்கிறீர்கள். ஆமா, இந்தியாவினுடைய இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்க வங்கித்துறை அப்படின்னு நீங்க சொன்னதுனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1947 இந்திய நாட்டுல ஒரு 659 தனியார் வங்கிகள் இருந்தன. 1969 22 ஆண்டு காலம் கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அது 69 வங்கிகளாக குறைந்து விட்டது. அப்ப மீதம் இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் தனியார் வங்கிகள், பெரிய பெரிய முதலாளிகளாலும் சிறிய முதலாளிகளாலும் நடத்தப்பட்டு வந்த தனியார் வங்கிகள் மக்களுடைய பணத்தை அவர்கள் போட்டு வைத்த வைப்பு தொகையை சூறையாடி அந்த வங்கிகள் திவாலாகிவிட்டது. அது ஒரு தனியார் நோக்கத்திற்காக செயல்பட்டு வந்தது. 1969 தான் முதல் முறையாக திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது 14 பெரிய வங்கிகளை பொதுத்துறை வங்கிகளாக மாற்றுகிறார். பின்பு மீண்டும் 1980 அவர் ஆட்சியின் போதுதான் 6 பெரிய வங்கிகள் தனியார் வங்கிகள் பொதுத்துறையாக மாறுகிறது. இந்த காலகட்டத்தில் 69க்கு பிறகுதான் சாதாரண மக்களுக்கு கடன் என்பதே கிடைத்து வந்தது. ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கெல்லாம் கடன் என்பது கிடைத்தது. இந்த நாட்டில் உணவு தன்னிறைவு ஏற்படுவதற்கு அது மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அப்படி வங்கிகள் பொதுத்துறையாக மாறுவதற்கு அந்த காலகட்டத்தில் இயங்கி வந்த அந்த தனியார் துறை முதலாளிகள் அவர்களுடைய சொந்த நலனுக்காக அந்த வங்கிகளை பயன்படுத்தியதும், தொழிலாளர்களுடைய போராட்டமும் குறிப்பாக இடதுசாரி தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்களும் தான் மிக முக்கியமான பங்காற்றின என்பதையும் வரலாற்றில் நாம் பதிவு செய்த பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நீங்க அடுத்த 69 இருந்து 91 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய வளர்ச்சியும் சாதாரண மக்களுக்கு கடன் கிடைத்து வந்த நிலைமையும் போய் 91 இருந்து 2013 ஆகிய இந்த 22 ஆண்டு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா மீண்டும் எந்த காங்கிரஸ் கட்சி வங்கிகளை தேசியமயமாக்கியதோ, எந்த காங்கிரஸ் கட்சி பெருமுதலாளிகளிடமிருந்து வங்கிகளை தேசியமயமாக்கி நாட்டுடைமையாக்கி நாட்டு மக்களுக்கு பயன் தர செய்ததோ, அதே காங்கிரஸ் கட்சி திரு நரசிம்மராவ் தலைமையில் இருந்து அப்பொழுது பிரதமராக இருந்து அப்பொழுது நிதியமைச்சராக இருந்து இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய திரு மன்மோகன் சிங் அவர்கள் இன்றைக்கு கார்பரேட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய வங்கிகளை தனியார் மயமாக்கும் அந்த கொள்கையை அமல்படுத்த தொடங்கிவிட்டார்கள். அதனுடைய விளைவாக இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப மீண்டும் டாடா, பிர்லா, ரிலையன்ஸ் போன்றவர்கள்லாம் வங்கிகள் துவங்குவதற்காக அனுமதி அளிக்கப் போகிறார்கள். அதனுடைய விளைவாக சாதாரண மக்களுக்கு கிடைத்து வந்த கடன் என்பது, ஏழை மக்களுக்கு கிடைத்து வந்த கடன் என்பதெல்லாம் இன்னைக்கு எட்டாக்கனியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. வங்கியினுடைய வட்டி என்பதும் சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கு அதிக வட்டியும், பெருமுதலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கான வட்டி தொகை என்பது குறைவாகவும் மாறிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு வங்கி துறையில் இந்த நாட்டில் நாம் ஒரு வளர்ச்சியையும் சாதாரண மக்களுக்கு சாதகமான ஒரு வளர்ச்சியும் பின்னாளிலே அந்த வளர்ச்சி மாறி இன்றைக்கு மீண்டும் பெரும் பணக்காரர்களுக்கு சாதகமான ஒரு வங்கித்துறையாக இந்திய நாட்டு வங்கித்துறையை மாற்றுவதை தொடர்ந்து ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில்
பிஜேபி ஆட்சியும் விதிவிலக்கல்ல என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை பற்றி விரிவாக பேசுவோம் சார். சார் ஆளுநர் சார், ஒரு எழுத்தாளராக, சமூக ஆர்வலராக, சமூக ஏற்றத்தாழ்வு அல்லது ஜாதி மதங்கள் எல்லா விஷயங்களும் நாம் நினைத்தபடி நமது முன்னோர்கள் வகுத்து வைத்த நெறிப்படி இந்த 60 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கும் பேணப்படுகின்றதா? அது விடுதலை போராட்டத்தின் போது காந்தி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான விடுதலை பற்றி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அம்பேத்கர் சொன்னார், காந்தியிடமே சொன்னார், இந்த குளத்திற்கு நீங்கள் விடுதலை வேண்டும் என்று கேட்கின்றீர்கள், அந்த இந்த குளத்தில் எங்கள் மக்கள் குளிக்க முடியாது. இந்த சாலைக்கு நீங்கள் விடுதலை வேண்டும் என்று கேட்கின்றீர்கள், இந்த சாலையில் எங்கள் மக்களின் பிணங்கள் கூட போக முடியாது. இந்த கிணற்றுக்கு நீங்கள் விடுதலை வேண்டும் என்று கேட்கின்றீர்கள், ஆனால் இந்த கிணற்று நீரை உயிர் போகும் வேளையில் தாகத்திற்கு கூட எம் மக்கள் அருந்த முடியாது. அதனால் முதலில் எங்களுக்கு சமூக விடுதலை கிடைக்கட்டும், பிறகு இந்திய விடுதலை பற்றி பேசிக் கொள்ளலாம்னு அம்பேத்கர் சொன்னார். அவர் இந்திய விடுதலைக்கு எதிராக இருந்ததை சொல்லல, அந்த அளவுக்கு இங்க சமூக ஏற்றத்தாழ்வு இருக்குது, அதை நம்ம முதல்ல கவனிக்க வேண்டி இருக்குதுன்னு சொன்னார். ஆனா அதையெல்லாம் தாண்டி நாம வெள்ளைக்காரர்களிடம் இருந்து இந்த நாட்டை மீட்டு எடுத்துட்டோம், இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. ஆனா இந்த 66 ஆண்டுகள்ல அம்பேத்கரின் வார்த்தைகள் இன்னும் உயிரோடு இருப்பதை நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இந்த 67 ஆண்டு கால சுதந்திர இந்தியால நாம் கண்டு கொண்டிருக்கிற ஒரு அவலமான காட்சி. இன்னைக்கும் தலித்துகள் பஞ்சாயத்து தலைவர்களாக அமர முடியாத இன்னும் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. இன்னைக்கும் இரட்டை குவளை முறையை ஒழிக்க முடியாமல் நம்ம இருக்கிறோம். இந்த தீண்டாமையிலேயே வகை வகையான தீண்டாமை கொடுமைகள் இன்னைக்கு வரைக்கும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு கிராமப்புறங்கள்ல. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி பார்த்தோம், மாணவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற மாணவர்கள் செருப்பு போட்டு ஒரு ஊரை தாண்டி போகும்போது செருப்பை கழட்டி கையில் கொடுத்து, கையில தான் எடுத்துட்டு போகணும், தலையில வச்சுட்டு போகணும், காலில் போட்டு போக கூடாதுன்னு சொன்ன காட்சி இதே தமிழ்நாட்டை நம்ம பார்த்தோம். அப்போ தீண்டாமை பெருங்குற்றம், தீண்டாமை பாவச்செயல் என்றெல்லாம் புத்தகத்தில் முதல் பக்கத்தில் அடித்து தருகிறார்கள், வச்சிருக்கிறோம். ஆனா நடைமுறையில் தீண்டாமை என்பது அப்படியே இருக்கிறது, சாதி என்பது அப்படியே இருக்கிறது. இந்த சமூக ஏற்றத்தாழ்வு கொஞ்சம் கூட நாம் மாற்றி அமைக்க முடியவில்லை. எல்லோரும் என்னதான் டெக்னாலஜி இன்னைக்கு முன்னேறி இருக்கு, 2013ங்கிறோம், நவீன யுகம்ங்கிறோம், ஐபேட் யுகம்ங்கிறோம், எல்லாம் மாறி இருக்கு. ஆனால் இந்த இந்தியாவினுடைய சாதிய அமைப்பு முறையை கொஞ்சம் கூட நாம் மாற்றி அமைக்க முடியவில்லை. எல்லோரும் சாதியவாதிகளாக இருந்து கொண்டு நவீனத்தை பேசுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற சாதியம் என்பது அப்படி இருக்கிறது என்பதுதான் இங்க நம்ம கவனிக்க விரிவா பேசுவோம் சார். நேர்களே வாங்க பேசலாம் நிகழ்ச்சி ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உனக்கு இவ்வளவு பவருக்கு நம்பரா பத்தியா அவளை சொல்லணும். அது எப்படா ஜெனிலியாவா பார்த்து லவ் பண்றீங்க? Jack Villa Phase 1 Plot for sale just ₹700 per square feet only. நமது அன்றாட தேவைகளை மனதில் வைத்துக் கொண்டு உருவாக்கப்பட உள்ள ஜாக் வில்லா டவுன்ஷிப் நீண்ட கால பயணத்திற்கு ஒரு நண்பனாகும், நமது சந்ததிக்கு ஒரு சொத்தாகும். Jack Villa Phase 1 Plot for sale just ₹700 per square feet only. Jack Villa மகிழ்ச்சியின் ஆரம்பம் உங்கள் உள்ளங்களில் மட்டுமல்ல, நிச்சயம் இல்லங்களில். உனக்கு இவ்வளவு பவருக்கு நம்பரா பத்தியா அவளை சொல்லணும். அது எப்படா ஜெனிலியாவா பார்த்து லவ் பண்றீங்க? வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கின்றது. திரு அமெரிக்கநாதன் சார், இப்ப இங்க நம்ம விருந்தினர்கள் பேசும் பொழுது சில இந்த 60 ஆண்டு காலத்தில் சில குறைபாடுகளை எடுத்து வைத்தார்கள். உங்களுடைய மறுப்பு என்ன அதற்கு? காங்கிரஸ் ரெண்டு விஷயமா பார்க்கணும். அதாவது துரியோதனையும் தருமரையும் அனுப்பி கேள்வி கேட்டாங்க. துரியோதனனுக்கு உலகத்துல இருந்ததெல்லாம் கெட்டதா தெரிந்தது, தருமருக்கு உலகத்துல இருந்ததெல்லாம் நல்லா தெரிந்தது. அவர்களுடைய பார்வை கொஞ்சம் துரியோதன பார்வையா இருக்கும்னு எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக இந்த வங்கிகள் 1971 அரசுடைமை செய்யப்பட்டதையும் பிறகு 1991 பிறகு தனியுடைமை ஆனதை பற்றியும் பேசினார். அதுல உண்மை இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை.
1971 ஆனா பொது உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள் இன்றைக்கு தனி உடைமை ஆக்கப்படவில்லை என்றதை தெளிவுபடுத்தணும். ஒன்று. இரண்டாவதாக, இது பொது உடைமையா தனி உடைமையான்றது முக்கியம் இல்ல. எங்களை பொறுத்தவரை எல்லாம் கம்யூனிஸ்டுகள் மாதிரி அரசுடைமையா இருக்கணும்னு நினைக்கல, இல்ல கேபிட்டலிஸ்ட் மாதிரி எல்லாமே தனியாரிடம் இருக்கணும்ன்றல. எங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு உரைக்கல் தான். அந்த உரைக்கல் என்னன்னா, இந்த நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இந்தியாவிற்கும், காந்தி சொன்னாரே, நலிந்தவர்களிலும் நலிந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களிலும் தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இது நன்மை பயக்கிறதா என்று. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இசம் அப்படின்னு பார்க்காம எது இந்த காலத்திற்கு உகந்தது, இந்த நேரத்திற்கு உகந்தது, எது இந்திய மக்களுக்கு உகந்தது என்று நிலையிலே நாங்கள் முடிவெடுக்கின்றோம். அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இன்றைய நிலையிலே ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் அதற்கு இன்றைய கட்டத்தில் இதுதான் உகந்தது என்பது தெளிவாக செய்யப்படுகிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வளர்ச்சி இருக்கு. ஒன்று. இரண்டாவதாக, நமது நண்பர் தலித்துகளுடைய நிலைகளை பற்றி பேசினார். உண்மை, அது ஒன்னும் அவர் சொன்னதுல பொய் இல்லை. ஆனா எப்படி நமது இடதுசாரியை சார்ந்த நண்பர் அதை மிகைப்படுத்தி கூறினாரோ, அதே போல நமது தலித்து குறைகளை பற்றி கூறியவர் அதை மிகைப்படுத்தி கூறினார். 47 இருந்த விஷயம் என்ன, அதற்கு முன்பு காங்கிரஸ் எப்படி ஒரு மதுரையில இதை எடுத்து ஏற்பாடு செய்தது. இன்னைக்கு காங்கிரஸ் பத்தி நான் இன்னைக்கு உண்மையிலேயே நான் காங்கிரஸ் பேச விரும்பல. ஏன்னா இது நம்ம நாடு. நாங்க நல்லது செஞ்சோம்னா அந்த காரணத்துக்கு இங்க இருக்க எல்லா நண்பர்களும் சேர்ந்து நல்லது செஞ்சால்தான் முடிஞ்சது. அதனால நான் காங்கிரஸ் தனிப்படுத்த நம்ம நாட்டை பத்தி பேசிச்சு 55 வருடம் 56 வருடம் நாங்க ஆண்டது உண்மை. அதனால ஆனா எங்களுடைய பங்கு எல்லாம் இந்த நாட்டுல நடந்தது நல்லது பூரா எங்களுடைய பங்கு மற்றும் அம்பேத்கருடைய பங்கு நிச்சயமா அதிகமாக இருந்தது. ஆனா அம்பேத்கரே என்ன நினைச்சாரு, இப்ப நான் அமெரிக்கா போச்சு, அமெரிக்கா இருந்துச்சு பல முறை கேட்டிருக்காங்க, என்னங்க உங்க நாட்டுல இங்க வறுமை இருக்குது, ராக்கெட் விடுறீங்களே. இன்னைக்கு உலக நாடுகள்ல ராக்கெட் விடுற நாட்டுல நம்ம நாடு 1, 3, 4 நாடுகள்ல நம்ம நாடு 1. அதுல நம்ம பெருமைப்படணும். ஆனா இதையும் செஞ்சு அதையும் செய்ய இன்னைக்கு கம்ப்யூட்டர் யுகம், பேரலல் ப்ராசஸிங் சொன்னா ஒண்ணு முடிச்சுட்டு தான் இன்னொன்னு போனோம்னு இல்ல. சுதந்திரம் அடைந்த பிறகு அவர் நம்முடைய நண்பர் தன்னுடைய இதயத்தை தொட்டு மக்களின் கண்ணை நோக்கி சொல்வாராயானால் நிச்சயமாக தலித்துக்களின் நிலைகள், ஒடுக்கப்பட்டவர்களுடைய நிலைகள், தாழ்த்தப்பட்டவர்களுடைய நிலைகள், ஏழைகளின் நிலைகள் உயர்ந்திருக்கிறது. ஆனா இன்னும் உயரணும் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது 100க்கு 100 என்னுடைய உடன்பாடு உண்டு. அதனால எல்லாத்தையும் ஒரு தவறான, அதாவது ஹாஃப் எம்டி ஹாஃப் ஃபுல்வாங்க. நம்ம ஏறக்குறைய 60-70% மற்ற நாடுகளை ஒப்பிடுகையிலே இதெல்லாம் உலகம் இஸ் ஒன்லி ரிலேட்டிவ். எல்லாம் அப்சல்யூட்டா எல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் மோசமா இருக்குன்னு சொல்றது. மற்ற நாடுகளை ஒப்பிடுகையிலே இந்த காலகட்டத்திலே இந்த ஜனத்தொகை உள்ள நாடுகள் இதே நிலையிலிருந்து வளர்ந்த நாடுகளை பார்க்கையிலே நாம் வளர்ந்துள்ளோமா இல்ல உண்மையான ஒப்பீடாக இருக்கும். உண்மையாக இன்று நம் நாட்டுக்கு சுதந்திர தினத்திலே நாம் செய்கின்ற வேண்டிய செயலாக இருக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். சார் சார் கிருஷ்ணன் சார், ராகவன் சார் பேசிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ராகவன் சார், இப்ப கிட்டத்தட்ட 11 ஐந்தாண்டு திட்டங்கள் சென்று விட்டன. 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் இருக்கின்றோம். பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலும் முந்தைய ஐந்தாண்டு திட்டத்தில் நிறைவேறாத சில பிரச்சனைகளை பற்றி எப்போதும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்போ அமெரிக்க நாராயணன் சார் அவர்கள் சொல்லும் பொழுது நம்ம இப்போ ராக்கெட் விட்டதை பற்றிலாம் சொன்னார். அவர் உங்களுடைய மறுதளிப்பு என்ன? அதுக்கு இல்ல மறுதளிப்புங்கிறது இல்லைங்க. அதாவது கம்யூனிஸ்ட் தோழர் சொல்லும்போது சொன்னார் 71 வங்கிகள் பொது உடைமையாக்கப்பட்டது, 91 திருப்பி தனியார் வங்கிகள் தொடங்கப்பட்டது என்கிறார். அதே இது ஒரு விதத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த 50 ஆண்டு காலம் 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை ஆண்டதாக பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம், உண்மையும் கூட. ஆனால் எந்த பாதையிலே நம்முடைய திட்டங்கள் போக வேண்டும், பொருளாதார திட்டங்கள் போக வேண்டும் என்ற தெளிவான பார்வை இல்லாதது காரணமாகத்தான் இந்த மாதிரி முரண்பாடு, செயல்பாடுகளின் முரண்பாடு 71 1 91 1 சொல்லிட்டு. ஆனால் இவ்வளவு கூட பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக வந்த பொழுது இதே தாராளமயமாக்கலை நீங்கள் நிச்சயமா ஆதரிக்கிறோம். அதாவது நீங்கள் மாற்ற முடியவில்லை. நான் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பாரதிய ஜனதா கட்சி இந்த கோட்டா ராஜ் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் எதிர்க்குது. அரசாங்கம்
சில வெளியுறவு துறை, பாதுகாப்புத்துறை இது போல முக்கியமான துறை தான் கையில வச்சிருக்கமே தவிர அரசாங்கம் ஹோட்டல் நடத்துறேன் இது நடத்துறேன் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கத்தினுடைய வேலை அது அல்ல. அதனால மக்களுக்கு எது நல்ல திட்டமோ அதை கொண்டு வரணும். அதுதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த 55 ஆண்டு காலமாக ஆட்சி செய்தவர்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 70களில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கரிபி ஹட்டாவோன்னு சொன்னாங்க, வறுமையை ஒழிப்போம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, தேர்தலை சந்திச்சாங்க, வெற்றி பெற்றாங்க. அப்ப எத்தனை நாள் இதையே சொல்லிட்டு இருக்காங்க, வறுமையை ஒழிப்போம் அன்னைக்கு சொன்னாங்க, இன்றைக்கு ஃபுட் செக்யூரிட்டி பில்லு கொண்டு வராங்க. இப்ப இது எங்கே முரண்பாடு இருக்கிறது, எங்கே தோல்வி இருக்கிறது? செயல் திட்டத்தின் தோல்வி தானே, நீங்க சரியா செயல்படலைங்கிறது அர்த்தம் அதுக்கு. ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுடைய சதவிகிதம் கணிசமாக குறைந்திருப்பதா புள்ளிவிவரம் அப்படி இல்லங்க. இந்த கோடு இங்க இருக்கு, இங்க கீழே இறக்கிட்டாங்க. 32 ரூபாய் இவங்களா கோடை தான் கீழே இறக்கிட்டாங்க, வறுமையில இருக்கவங்க அப்படித்தான் இருக்காங்க. இன்றைக்கு இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ஏன் ஃபுட் செக்யூரிட்டி பில் கொண்டு வராங்க? அதுவும் கூட தெளிவில்லாத பில். அதாவது இந்த 55 ஆண்டு காலம் உலக நாடுகள் எத்தனையோ நாடுகள் எடுத்து பாருங்க, சிங்கப்பூர் எடுத்து பாருங்க, ஜப்பான் எடுத்து பாருங்க, எவ்வளவு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க 55 வருஷமா இருந்தோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கொஞ்சமாவது ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தா இன்னைக்கு கூட கல்வி எட்டாக்கணியாக பல பேருக்கு இருக்கிறது, ஏழை குழந்தைகளுக்கு இருக்குது, இன்றைக்கும் இருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஒரு அமெரிக்க அதிபர் சொன்னதாக படித்திருக்கிறேன், எங்களுடைய நாடு பணக்கார நாடாக இருக்குது உங்க நாடு, அதனாலதான் சாலைகள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி அல்ல, எங்களுடைய நாட்டினுடைய சாலைகள் நன்றாக இருக்கிறதுனாலதான் நாங்க பணக்கார நாடா இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னதாக நான் படித்த ஞாபகம் உண்டு. அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்தால் மாத்திரமே ஒரு நாடு வல்லரசு நாடாக, பொருளாதாரத்துல வல்லரசு நாடாக வளர முடியும். ஆனால் இந்தியாவில் அன்பார்ச்சுனேட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்தவித ஒரு இதுக்கும் முக்கியத்துவமும் கொடுக்காம இருந்துட்டோம். முன்னுரிமை கொடுக்காவிட்டால் கூட இன்றைக்கு பெருமளவு அந்நிய செலாவணியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்திற்கு வித்திட்டது ராஜீவ்காந்தி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை தானே. நீங்க ராஜீவ்காந்திங்கிறீங்க, இந்த வாஜ்பாயோட 6 ஆண்டு காலம் டெலிகம்யூனிகேஷன் இந்த அளவுக்கு பெரிய புரட்சியை கொண்டது வாஜ்பாய் இல்லையா? எந்த துறையிலுமே சார், நான் ராஜீவ்காந்தியுடைய அந்த முயற்சியை நான் குறைத்து மதிப்பிடல, கொண்டு வந்தார், இல்லன்னு சொல்லுவாங்க. மரியாதைக்குரிய அமெரிக்க நாராயணன் சொல்லும்போது சாம்பெட்டோட தான் அவர் சொன்னார். சாம்பெட்டோட தான் ஒருத்தர் கேட்டாங்க, எப்படிங்க ராக்கெட் விடுறீங்க, போய் இதுல போய் உழுது, கம்யூனிஸ்டுக்கு அப்ப ரைஸ் பண்ணாங்க, போய் கடல்ல போய் உழுது 350 கோடி நஷ்டமாயிடுச்சு, எவ்வளவு விவசாயிகள் தொழிலாளர் கஷ்டப்படுறான்னு போது அவர் சொன்னாரு, யூ ஷுட் நாட் சே திஸ் ஆர் தட்னு சொல்லக்கூடாது, திஸ் அண்ட் தட், இதுவும் வேணும், ராக்கெட்டும் வேணும், சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னதே சாம்பெட்ரோட. அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்து சொல்ல விரும்பினார். கிருஷ்ணன் சார் உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல இந்த நாட்டு எப்படி இருக்குன்றத உலக அளவோட ஒப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு நாடும் எந்த நிலைமையில் இருக்கிறது, அந்த நாட்டு மக்களுடைய வாழும் வயது, அவர்கள் வாழக்கூடிய வயது, அப்புறம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், அவங்களுடைய மற்ற வாழ்க்கை தரத்தெல்லாம் ஒப்பிட்டு உலக நாடுகள் கிட்டத்தட்ட 187 நாடுகள் பற்றி பட்டியல் போடப்பட்டிருக்கு. அதுல இந்தியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 134வது இடத்துல இருக்கு. நம்ம நாட்டை விட மிகவும் பின்தங்கிய நாடு நம்ம நினைச்சுட்டு இருக்கக்கூடிய நமீபியா, உருகுவே, பனாமா, செர்பியா, லெபனான் போன்ற நாடுகள்லாம் நம்ம நாட்டுக்கு முன்னாடி இருக்கின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த நாட்டுல அவர் சொன்னாரு, தர்மரா பார்த்தா எல்லாம் நல்லா தெரியும், துரியோதனா பார்த்தா எல்லாம் மோசமா தெரியும்னு. இந்த நாட்டினுடைய பிரதமர் திருவாளர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு 1.5 வருடத்திற்கு முக்கியமான புள்ளி விவரத்தை கொடுக்கிறார். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 42% குழந்தைகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் அவர்களுடைய வளர்ச்சி என்பது தடைப்பட்டிருக்கு, மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றாரு. இது தர்மர் பார்வையா துரியோதன் பார்வையா என்பதை அமெரிக்க நாடு அவர்கள் தான் விளக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு கல்வி என்பது 2009 அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தைக்கு 6 வயதுல இருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு கட்டாயமாக இலவச கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்பது அடிப்படை உரிமை. அது கிடைக்கலன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலான்னு சொல்லி இந்த நாட்டுல சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு 4 வருடம் கழிச்சு என்ன நிலைமை, இந்த 66 வருட சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன நிலைமை, 6 கோடி குழந்தைகள் பள்ளி வாசல கூட எட்ட முடியல. 100 குழந்தைகள் 1ஆம் கிளாஸ்ல சேர்றாங்கன்னா 36 குழந்தைகள் தான் 6ஆம் வகுப்பு போகிறார்கள். ஒரு 9 குழந்தைகள் தான் டிகிரி முடிக்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 59% தாய்மார்களுக்கு இன்னைக்கு ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 55% வீடுகளில் கழிப்பறை இல்லை.
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 10 கோடி மக்களுக்கு தங்குவதற்கு கூரை இல்ல. இதுதான் சுதந்திரம். அப்ப நீங்க பொருளாதார துறையில் ஒரு பக்கம் வளர்ச்சி வந்திருக்கான வளர்ச்சி வந்திருக்கு. இந்த நாட்டினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் 1950-51 காலகட்டத்தில் 10,000 கோடி தான் இந்த நாட்டினுடைய மொத்த உற்பத்தி ஜிடிபி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 114 லட்சம் கோடி ரூபாய் ஜிடிபி. இது வளர்ச்சியா? வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி. ஆனா இந்த வளர்ச்சி யாருக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 61 டாலர் பில்லியனர்கள் 1,34,000 கோடி அவர்கள் கையில போய் சேர்ந்திருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெரிய பணக்காரர்கிட்ட போயிருக்கு. ஒரு காலத்துல இந்திரா காந்தி அம்மையார், மீண்டும் அவர்களை கோட் பண்றேன், 74-75 காலகட்டத்துல வருமான வரி என்று வரும்போது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 97 ரூபாய் 50 பைசா வருமான வரி கட்ட வேண்டும் என்பது இருந்தது. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது பெரும் பணக்காரர்களிடம் வசூலிக்கப்பட்ட வரி, இந்த டைரக்ட் டாக்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, அது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 80% இன்டைரக்ட் சாதாரண மக்களிடமிருந்து வசூலிக்கக்கூடிய வரி என்பது 20% இருந்தது. இன்னைக்கு தலைகீழாக மாறி இருக்கு. கடந்த 6 பட்ஜெட்ல 2005-2006 இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2012-2013 வரை மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு ரெவென்யூ போர்கான் என்று சொல்லக்கூடிய வருமான வரி, எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, இன்கம் டாக்ஸ், கார்ப்பரேட் இன்கம் டாக்ஸ், சொத்து வரி, சுங்க வரி, கலால் வரி, இந்த அடிப்படையில் மட்டும் 31 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டிய தொகை விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சார்ந்திருக்கக்கூடிய வங்கி துறையிலே இந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் வராக்கடன் சொன்னா 10 கோடி ரூபாயும் அதற்கு மேல் வாங்கியவர்கள் திருப்பி செலுத்தாத தொகை 1,25,000 கோடி ரூபாய். அதே மாதிரி நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டாதவங்க, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டாதவங்க எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த நாட்டினுடைய கொள்கை என்பது, இந்த வளர்ச்சி என்பதெல்லாம் பணக்காரர்கள் வளர்ச்சியாக இருக்க தவிர சாதாரண மக்களின் வளர்ச்சியாக இல்ல. இதுதான் எங்களுடைய நாங்கள் சுட்டி காட்டக்கூடிய குறைபாடு. இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி தொடர்ந்து இந்த கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டு வந்தது என்பதை ரொம்ப அழுத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கொடுத்திருப்பது சிறப்பான புள்ளி விவரங்கள் ஷானவாஸ் சார். இப்போது நேரடியாக ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். சமூகத்தை பத்தின ஒரு அருமையான பார்வை சொன்னீங்க. பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது உங்களுடைய பார்வையில் எப்படிப்பட்ட ஒரு பதற்றத்தை உண்டு செய்கிறது? அதாவது இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லைன்னு சொல்லி ஒரு அருமையான கவிதை உண்டு இந்த சுதந்திர தினத்தை பத்தி சொல்லும் போது. அதுதான் உண்மை. இன்னைக்கும் வெள்ள நிவாரணத்துக்காக வரிசையில் நின்று மிதியடிப்பட்டு சாகக்கூடிய மக்களைத்தான் இந்த அரசுகள் இன்னும் வச்சிருக்கு. இலவசங்களுக்காக ஏங்கி தவிக்கிற மக்களை தான் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அதனால இங்க எந்த பெரிய மாற்றமும் நிகழல. ஐயா அழகா சொன்னாங்க, வளர்ச்சி இருக்கு, உண்மைதான். அது யாருடைய வளர்ச்சிங்கிறது தான் இங்க கேள்வி. ஐடி செக்டாருடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி கிடையாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட சாலையை மட்டும் பளபளப்புன்னு வச்சிருக்கீங்க, கிராமப்புறங்கள்லாம் மேடு பள்ளமாவும் பேருந்தோ எந்த வாகனமுமே போகாத அளவுக்கு கிராமங்கள்லாம் இன்னும் இருக்கிறது அப்படின்னா, நீங்க நகர்ப்புறங்களையும் பெருநகரங்களையும் மின்ன வச்சுட்டு ஜொலிக்க வச்சுட்டு கிராமங்களை இன்னும் இருட்டிலே வச்சிருக்கீங்கன்னா அது உண்மையா வளர்ச்சியே கிடையாது. இப்ப காந்தி இந்தியாவின் வளர்ச்சியை கிராமத்தில் தான் பார்க்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு கிராமங்கள்லாம் இருளடைஞ்சு போய் இருக்குது. எந்த வளர்ச்சி திட்டம் போய் சேரல. அப்போ நீங்க இங்க விமான நிலையங்களை பெரிய அளவுல கட்டி வச்சிருக்காங்க. விமான நிலையங்களை கட்டி வச்சு பன்னாட்டு நிறுவனங்கள் போவதற்கும் உலக நாடுகள்ல இருந்து எல்லோரும் செல்வதற்குமான பல என்று மின்னக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அதே சிட்டியில தான் உரிய ரயில் இல்லாம நெருக்கடியில மக்கள் சாகக்கூடிய சூழலை நம்ம பாக்குறோம். அப்ப வளர்ச்சி என்பது முறையாக இருக்கணும், சரிவிகிதமா இருக்கணும், எல்லா பக்கமும் அது போய் சேரணும். ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் வளர்ந்துருக்கு, இன்னொரு குறிப்பிட்ட இடம் வளராம இருக்குதுன்னா அது வளர்ச்சி கிடையாது. ஒரு உடம்புன்னா சீராக இருக்கணும், அது கை கால் எல்லாமே சீராக இருக்கணும். தலை மட்டும் வீங்கி இருக்குது, கால் சும்பி இருக்குதுன்னா அது எப்படி வளர்ச்சியா இருக்க முடியும்? இப்ப இவங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி என்பது இதுதான். இந்த குறைபாடுடைய ஒரு குழந்தையை போன்ற ஒரு இந்தியாவை தான் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க வளர்ச்சின்னு. ஆக வளர்ச்சின்னா அது சரிவிகிதமா இருக்கணும், எல்லா பக்கமும் இருக்கணும். குறிப்பிட்ட பெருநகரங்கள்ல கொண்டு மக்களை நீங்க தேக்க கூடாது. ஏன் பெருநகரங்கள் நோக்கி மக்கள் வர்றாங்க? கிராமப்புறத்துல இருந்து ஏன் சென்னையில குழும்புறாங்க? கிராமப்புறத்துல வேலை வாய்ப்பு இல்ல, கிராமப்புறத்துல வருமானம் இல்ல. அப்ப அவங்க சென்னை நோக்கி படம் எடுக்கிறாங்க. சென்னையில நெரிசல், வாடகைக்கு வீடு பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஏன் ஒரு பெருநகரம் சந்திச்சு மொழி விதுங்குதுன்னா இதுதான் காரணம். எல்லா காலங்காலமா நம்ம அப்படி இல்லையே. காலங்காலமா எப்படி இருந்தோம்? கிராமப்புறத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு விவசாயம் இல்ல, விவசாயிகள் தற்கொலை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க.
எந்த வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை வரும்போது அவங்க பெருநகரங்களுக்கு நோக்கி தள்ளப்படுறாங்க. அப்போ நீங்க வளர்ச்சியை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீங்க காட்டும் போது, ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே நீங்க கவனம் செலுத்தும் போது அங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது வருது. இந்த இவங்க சொல்ற பெருநகரத்திலே பல பிரச்சனை இருக்கு. நீங்க வட சென்னை போய் பாருங்க, தென் சென்னை பாருங்க, ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நம்ம கண் முன்னாலே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு குறைபாடுகள் இருந்தால் கூட, நீங்க சொல்றது போல ஒரு குறைபாடு உள்ள குழந்தை போல தோன்றினால் கூட, கிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல பெரும் பணக்காரர்கள் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் சாதனை செய்ய வேண்டும் என்ற வேகத்தோடு இந்தியாவின் தலையை நிமிர வைக்கக்கூடிய சிலரை நாம் போற்றவும் கௌரவிக்கும் செய்ய வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், அது இதுவரை ஏவி இருக்கக்கூடிய ராக்கெட்டுகள் மற்றும் செயற்கைக்கோள்கள் பற்றி ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். அமெரிக்கன் சார், நீங்க சொன்ன மாதிரி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். ஆமா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிரதமர் சொல்லக்கூடிய அந்த இன்க்ளூசிவ் growth என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த வளர்ச்சியை சந்தித்திருக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. நியாயமான கேள்வி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இவர் என்ன சொல்றாரு, நமது பாரதிய ஜனதா கட்சியுடைய நமது நண்பர் கல்வி போய் சேரல, கல்வி இல்ல அப்படின்றாரு. இன்னைக்கு உலக நாடுகள்ல 60 மினிட்ஸ்ன்ற ப்ரோக்ராம்ல அமெரிக்கா ஆயில சவுதி அரேபியாலையும், கார ஜப்பான்லயும், டிவிஏ கொரியாலையும், ஆனா உலகத்திலேயே புத்திசாலிகளை இந்தியாவில இருந்து வரவைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. உலகத்துல நாசால 36% இந்தியாவில இருந்து போன்ற படித்த சயின்டிஸ்ட். இன்னொரு நண்பர் சொன்னாரு, அவரு சாப்பாட்டை பத்தி பேசினாரு, விவசாயத்தை பத்தி பேசினாரு. நம்முடைய கம்யூனிஸ்ட் நண்பர் விவசாய வளர்ச்சி மக்களுக்கு நியூட்ரிஷனா போய் சேரலன்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்கச்சு எந்த நிலையில இருந்தோம், 61 மில்லியன் மெட்ரிக் டன்னை நம்ம 1960களில் இம்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு ஏறக்குறைய 260 மில்லியன் டன் நம்ம பண்ணி உணவு ஏறக்குறைய 70 மில்லியன் டன் நம்ம உணவு கிடங்குல இருக்கு. அது நமது சாதனை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா உணவு உற்பத்தியில மட்டும் இல்ல, பனானா உற்பத்தியில இந்த உலகத்துல முதலிடத்துல இருக்குது. அரிசி உற்பத்தியிலும் முதலிடம். என்னங்க? அரிசி உற்பத்தியிலும் முதலிடம்.
அரிசி உற்பத்தியில முதலிடம் இருக்கிறது. பிளாக் பெப்பர் உற்பத்தியில உலகத்துல 19% உற்பத்தி பண்ணி 2வது இடத்துல இருக்கிறது. இந்தியாவில் தான் உலகத்துல அதிக விதமான மாடு, ஆடுகள், பஃபலோஸ் இருக்க இடம். இந்தியா காபி ப்ரொடக்ஷன்ல 6வது இடத்துல இருக்குது. சிக்பி ப்ரொடக்ஷன்ல முதல் இடத்துல இருக்கிறது. 5,59,70,000 டன் உற்பத்தி பண்ணி இது மாதிரி ஒன்னும் பிஷ் ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3வது இடத்துல உலகத்துல இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் உற்பத்தியில முதல் இடத்துல இருக்கும். சில்க் உற்பத்தியில 2வது இடத்துல இருக்கும். இது மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு உணவுல ஒரு தன்னிறை நோய் வேர்ல்டோட பெக்கிங் பவுல்னு சொன்ன இந்தியா இன்னைக்கு இது இருக்கு. ஆனா நீங்க சொன்னீங்க இந்த வளர்ச்சி எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்குமான்னு. அவர் பேச இதே கிண்டல் பண்ணாரு. அதாவது உணவு பாதுகாப்பு சட்டம் மூலமாக இன்னைக்கு எல்லா மக்களுக்கும், அடித்தட்டு மக்களும் இல்ல, ஏன் நடுத்தட்டு மக்கள் கூட, ஏன்னா அடித்தட்டு மக்கள்னா வறியவர்களிலும் வறியவர்கள். அதாவது இது நாங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, யுனைடெட் நேஷன்ஸ் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தா இந்தியால இன்னைக்கு மிக குறைந்த அளவு கடந்த 10 வருடங்களுக்கு ஏறக்குறைய 20% 17% வந்துச்சு. அவங்க நாங்க நிர்ணயித்ததுல உலக யுனைடெட் நேஷன்ஸ். ஆனாலும் அவர்களை மட்டும் இல்லாம அடுத்த கட்டத்தை இப்போ என்ன பண்றோம், இன்க்ரீசிங் இது. கிராமத்தில் உள்ள 75% மக்களுக்கு, நகரத்தில் உள்ள 50% மக்களுக்கும் நம்ம உணவு பாதுகாப்பு சட்டம் மூலமா நிச்சயமா கொடுத்தே ஆகணும். இது அவருடைய உரிமை. அரசாங்கம் அவர்களுக்கு செய்யணும்னு முறையில ஒரு புதிய சட்டத்தை கொண்டு நிறைவேற்ற மற்ற கட்சிகள்லாம் உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யறது. அந்த விதத்துல இதை நிறைவேற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி இவர் பேசிட்டே சொன்னார் கிராமங்கள் சரியா வளரலன்னு, நகரங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கிறாரு. அவரே சொன்னாரு நகரங்கள் சாலைகள் சரியில்லைன்னு. கிராமங்கள்ல அவர் போயிருக்காரான்னு தெரியல. இப்ப எல்லாம் கடந்த சமீப காலத்துல நபார்ட் ரோட்ஸ், இன்னைக்கு கிராமங்கள்ல இருக்க நபார்ட் ரோட்ஸ் சென்னையில இருக்க பல தெருக்களை விட சிமெண்ட் சாலைகள் ரொம்ப நல்லா இருக்குன்றத நான் ரொம்ப தெளிவுபட சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு ஆனா இன்னும் நிறைய செய்யணும்னு அவங்க சொன்னாங்கன்னா இல்ல 100% நான் அவங்க கூட உடன்படுறேன். இன்னைக்கு சமுதாயத்தை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, அதை களையணும்னா இன்னைக்கு பணக்கார பிள்ளைங்க இல்லாம பணக்காரங்க படிக்கிற ஸ்கூல்ல ஏழை குழந்தைகள், அடித்தட்டு மக்கள் படிக்கிறதுக்காக கல்வி உரிமை சட்டம் கொண்டு எல்லா பள்ளிகள்லயும் 25 அவனுக்கு கிடைக்கிற அதே குவாலிட்டி கல்வி ஏழைகளுக்கும் கிடைக்கணும்னு செஞ்சிருக்கோம். இது மாதிரி பல சட்டங்கள் இன்னைக்கு உலக நாடுகளிலேயே தகவல் பெறும் சட்டம் மிகச் சிறப்பாக செயல்படுகின்ற நாடு இங்கிலாந்தோ அமெரிக்காவோ இல்ல, இந்தியா. அதை கொண்டு வந்தது நாங்க பெருமைப்படுறோம். அதே நேரத்துல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நம்ம 134வது இடத்துல இருக்கோம். அது வரவேற்கத்தக்கது. இங்க எல்லாமே அப்படியே ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்ல வரல. மரியாதைக்குரிய காங்கிரஸ் நண்பர் சொல்றாரு, அதிகப்படுத்தி ஆனோம். மரியாதைக்குரிய காங்கிரஸ் நண்பர் சொல்றாரு இன்னைக்கு சார், அதுக்காக சார் ப்ரோக்ராமே முடிக்கணும் போல இருக்கு சார். எங்களுக்கு வாய்ப்பு சார். எல்லாம் 55 ஆண்டு காலம் எதையுமே செய்யாம இன்னைக்கு பேசுறீங்க. 55 ஆண்டு காலம் என்ன சார் இந்த நாட்டுக்கு பண்ணிருக்கீங்க? இன்றைக்கு வறுமையை பத்தி பேசுறீங்க, ஃபுட் செக்யூரிட்டி பில்ல பத்தி பேசுறீங்க சார். இந்தியாவுல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய முதலீடு, சில்லறை வர்த்தகத்திலே கொண்டு வந்ததுக்கு உங்களுடைய பிரதமர், உங்களுடைய தலைவி சொன்ன காரணம் என்ன தெரியுமா? கிடங்குகள் இல்ல, இங்க பாதுகாப்பு கிடங்குகள் இல்லன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இவங்க எல்லாம் அந்நிய முதலீடு சில்லறை வர்த்தகத்துல அவங்க எல்லாம் கிடங்குகள், உணவு கிடங்குகள் எல்லாம் கட்டுவாங்க எல்லாம் சொல்லி கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க சொல்றீங்க உணவு கிடங்குகள் அதிகமாக இருக்கிறது. நான் கேக்குறேங்க, எதுக்குங்க 55 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தீங்க, இன்னைக்கு வறுமை இருக்குன்னு சொன்னா யார் குற்றவாளி? காங்கிரஸ் தான குற்றவாளி. நடுநிலை ஒரு கேள்வி நான் அவருக்கு பதில் சொல்றேங்க. இப்ப பேசுறாரு இவ்வளவு சாதனைகள் 55 ஆண்டு காலம் இன்றைக்கு வறுமையில இன்னைக்கு மக்களை வைத்திருக்கிறாரு. என்ன சாதனை இது? இல்ல 2 பேருக்கும் நடுநிலையா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். உங்களை, அதாவது நீங்கள் மிகச்சிறந்த முதல்வர், நாளைய பிரதமர் என்று தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய மோடி அவர்களுக்கு குஜராத்தை நீங்கள் சொல்லும் அளவிற்கு அந்த வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகுதான் இப்படிப்பட்ட வளர்ச்சியை காட்ட முடிந்ததாக இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய ஒரு நாட்டை காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டு காலத்துக்கு வருமானம், அந்த வரிகள் எல்லாமே அதிகமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வருதுங்க. இன்றைக்கு இவர் சொல்லுகின்ற சாதனைகள் எல்லாமே சொல்றாரு சாதனை 55 ஆண்டு காலம் உங்ககிட்ட நாட்டை கொடுத்தங்க. இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? இன்னைக்கும் கூட வறுமையில எல்லாருக்கும் ஃபுட் செக்யூரிட்டி பில், நான் கேக்குற ஃபுட் செக்யூரிட்டி பில் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியை தொப்பு சொல்றாங்க. நீங்க வேணா பார்லிமெண்ட்டை கவனிச்சு பாருங்க.
பாராளுமன்றம் நடக்க விடாமல் செய்வது, ஃபுட் செக்யூரிட்டி பில் ஆர்கியூ பண்ணாம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம செய்வது காங்கிரஸ். தெலுங்கானா விஷயத்துல காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆந்திரால இருக்கிற உறுப்பினர்கள் முதல்ல முன்னாடி வெள்ளதி ஹவுஸ் வந்துட்டு பிரச்சனை பண்றாங்க. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல. இதுதான் இப்படித்தான் இவர்கள் ஒரு தொலைநோக்கு திட்டம் கிடையாது. அப்ப ஃபெயிலியர் ஒத்துக்கிறாரா? 55 ஆண்டு காலம் உங்களால சாமானிய மக்களுக்கு சாப்பாடு போட முடியலன்னா அந்த இத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சியோட ஃபெயிலியர். அப்படிப்பட்ட வாதத்துக்கு வரல. அவர் வந்து பல்வேறு முன்னேற்றங்கள் சம்பந்தப்பட்ட புள்ளி விவரங்களை எடுத்து வச்சிட்டு இருந்தார். அதை முழுமையா கேட்டுட்டு பேசுவோம். சார் சொல்லுங்க சார். நாராயணன் சார். ஹலோ, நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். உலக நாடுகள்ல 3வது இடத்துல பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது வாங்கும் திறனை கொண்டு பார்க்கிற இடத்துல நம்ம இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கோம். நீங்க தான் சார் ஊழலை கூட முதல் இடத்துக்கு கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு தான் அந்த சாதனை கூட. உலகத்திலேயே ஊழலை இந்தியா முதல்ல பட்டியல கொண்டு வந்தது உங்களுக்கு தான். அந்த சாதனை காங்கிரஸே சார்பு. நீங்க பேப்பர்ஸே நான் நோட் எடுத்துக்கிட்டு உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க எனக்கு புரியல. இது பாராளுமன்றம் இல்ல. பாராளுமன்றத்தை எடுத்த மாதிரி மக்கள் மன்றத்தை மக்கள் உங்களுடைய இதை நல்லா தெரிஞ்சுக்குவாங்க எப்படி உங்களை நீங்க பண்றீங்கன்னு. தயவு செய்து நான் பேச விடுங்க. இன்னைக்கு 3வது இடத்துல இருக்குது. ஆனா ஒண்ணு நான் என்னுடைய குறைய நான் சொல்றேன். 134வது இடத்துல நானே சொல்றேன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும். அது வருமத்தக்கது. அதை மாற்றணும். அதுக்கான நடவடிக்கைகள் நம்ம இல்ல. அதாவது இன்னைக்கு சுதந்திர தினத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, குற்றங்களை சொல்லுங்க, தவறே கிடையாது. அதை மாற்றுவதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து எப்படி மாற்றங்களை கொண்டு வரலாம் சொல்லுங்க. பாராளுமன்றத்தை எப்படி இங்க என்ன பேச விடாம இருக்கீங்களோ, எப்படி பாராளுமன்றத்தை இயங்க விடாம இருக்கீங்களோ, எப்படி கோயம்புத்தூர் நேரங்கள்ல பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க நினைக்கிறீர்களோ அதை தயவு செய்து செய்யார்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப நான் அவங்க பேசுறது கேட்கிறேன், நோட் எடுத்துக்கிறேன், நான் திரும்ப பேசுறேன். கிருஷ்ணன் சார், கிருஷ்ணன் சார் ஒரு நிமிஷம் சார். திரு கிருஷ்ணன் அவர்கள் பேச விரும்புகிறேன். கிருஷ்ணன் சார், நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க. 91 நரசிம்மராவ் அவருடைய தாராளமய கொள்கைகளுக்கு முன்பாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் பல்வேறு இடங்களில் இடதுசாரிகளுடைய மிக முக்கியமான பொறுப்பு இந்த வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது. ஆமா, அவர்கள் வந்து இந்த வெளிநாட்டு முதலீடு கொண்டு வருவது போன்ற பல்வேறு விஷயங்களில் அந்த வேகத்தை ஒரு வேகத்தடுப்பாக செயல்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு தாராளமயமாக்கலுக்கு பிறகு நடந்த விஷயங்களை நாம் அறிவோம். ஆமா, இடதுசாரிகளுடைய பங்களிப்பை நீங்கள் பதியுங்கள். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல நிலச்சீர்திருத்தம் நடந்ததுங்க. இந்த நாட்டுல நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம் தான். ஆனா அதை அமல்படுத்தியது பாத்தீங்கன்னா மேற்கு வங்க அரசாங்கம் தான். இந்த நாட்டினுடைய மொத்த நாட்டுல வந்து ஒரு 52 லட்சம் ஏக்கர் வந்து நிலம் விநியோகிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அதில் 25% 13 லட்சம் ஏக்கர் வந்து மேற்கு வங்காளத்தில் மட்டும் சாதாரண ஏழை எளிய விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சமாச்சாரம். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நேஷனல் சாம்பிள் சர்வே தான் இன்னைக்கு வந்து உதாரணமா எல்லாரும் காமிக்கிறாங்க. நேஷனல் சாம்பிள் சர்வேயின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் 154 ரூபாய் கூட செலவழிக்க முடியாதவர்களும், கிராமப்புறத்தில் 72 ரூபாய் கூட செலவழிக்க முடியாதவர்களும் மொத்த எண்ணிக்கையில் கிராமப்புற மக்களில் 90% பேரு, நகர்ப்புற மக்களில் 90% பேர். இதுதான் இந்தியா. இந்தியாவோட வளர்ச்சி என்னன்னா, இந்த 55-66 ஆண்டு கால வளர்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா ஏழைகள் மேலும் ஏழைகளாக ஆகியிருக்காங்க. குறிப்பா 1991க்கு பிறகு கடந்த 22 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் அரசாங்கமும் பிஜேபி அரசாங்கமும் கடைபிடிக்கக்கூடிய அந்த கொள்கையின் விளைவாக ஏழைகள் மேலும் ஏழைகளாக இருக்கிறார்கள், பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய 100 கோடி வறியவர்களில் வறியவர்கள், மிக கொடிய வறுமையில் இருக்கவங்கல்ல 30 கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நண்பர் நவாஸ் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இந்தியால எங்க எடுத்துட்டாலும் சரி, தமிழ்நாடு உட்பட ஒரு 75 வகையான தீண்டாமை கொடுமைகள் இருக்கின்றன. சார், நீங்க எந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை இருக்குன்னு சொன்னா, ஒரு தலித் ஆண் நாயை வளர்க்க முடியாது. அதாவது ஆண் நாய் வளர்த்தா அந்த ஆண் நாய் ஒரு பெரிய மேல் தட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் வளர்க்கக்கூடிய பெண் நாயோட இணைந்து அந்த குட்டி வந்துடும். அந்த அளவிற்கு கொடுமையான கொடுமை இருக்குது. தமிழ்நாட்டிலேயே இருக்குது, வட இந்தியால கேட்கவே வேண்டியதில்லை. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பாத்தீங்கன்னா டெல்லி மாநகரத்திலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லைன்றது நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து பாலின வகையிலும் சரி, அல்லது சமூக நோக்கிலும் சரி, அல்லது பொருளாதாரத்திலும் சரி, இந்த நாடு போக வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு என்ன பண்ணணும்னு அமெரிக்க நாராயணன் அவர்கள் கேட்கிறார், ராகவன் அவர்கள் கேட்கிறார். அவர்களுக்கு அதற்கு சரியான மாற்று வழி என்பது அவர்களுடைய கொள்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சாதாரண மக்களுக்கு சார்பான கொள்கை கொண்டு வரணும். இன்னைக்கு ஃபுட் செக்யூரிட்டி பில் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அந்த பில்லுக்கு பேர் என்ன வைக்கணும்னா ஃபுட் இன்செக்யூரிட்டி பில் வைக்கணும்.
உணவு பாதுகாப்பு இன்மை மசோதா அது. சார், பணத்தை கொடுக்கறான்றது என்னங்க உணவு பாதுகாப்பு மசோதா அது? சார், நீங்க தொடர்பில் இருங்க சார். ஷானவாஸ் சார், இப்ப பேசக்கூடிய விஷயங்களும் மிக முக்கியமா கண்ணுக்கு புறப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், வறுமை இருக்கின்றது என்று ஒரு புறம் சொல்லும் பொழுது அதற்கு அடிப்படையாக வேலை வாய்ப்பின்மை என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. வேலை வாய்ப்பின்மையை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இந்த இத்தனை ஆண்டு காலத்துல? நீங்க இந்தியா வந்து உலக நாடுகளே நம்ம பார்த்து வியக்கிற அச்சப்படுகிற ஒரு விஷயம் என்ன, இங்க உள்ள மேன் பவர் தான். மனித வளம் மிக்க ஒரு நாடு இந்தியா. அந்த மனித வளத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா, கிட்டத்தட்ட 40% அளவுக்கு இளம் ரத்தங்களை கொண்ட ஒரு நாடு இது. இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனா இங்க வந்து அமெரிக்க நாராயணன் சார் அழகா சொன்னாங்க, நம்ம வந்து இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து நம்மள புகழுதுன்னா ஏன் புகழ மாட்டான்? அவனுக்கான உற்பத்திக்கான மனித வளத்தை நீங்க இங்க பண்றீங்க. இந்த நாட்டுக்கான வளத்தை அதிகப்படுத்துவதற்கான மனித வளத்தை நீங்க எங்க உற்பத்தி பண்றீங்க? இங்க இருக்கிற கல்வி முறை யாருக்கு வேலை செய்யுது? இங்க இருந்து இரவு வேலை பாக்குறவங்க எல்லாம் யாருக்கு வேலை பாக்குறான்? முழுக்க முழுக்க பன்னாட்டு கம்பெனிகளுக்கு வேலை பாக்குறான். அவன் வந்து இவங்கள்ட்ட உழைப்ப சுரண்டி 1 லட்சம் ரூபாய்க்கு வேலையை வாங்கிக்கிட்டு 30,000 ரூபாய் இவங்களுக்கு கொடுக்குறான். இதுதான் இங்க நடக்குது. அப்போ இங்க இந்த வளத்தை இந்த மண்ணின் வளத்துக்காக நாம் பயன்படுத்திக்கிறோமா? இங்க இருக்கிற உள்நாட்டு தொழிலை முன்னேற்றுவதற்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறோமா? உள்நாட்டு சார சொல்லுங்க, தடையில்லா மின்சாரம் கோயம்புத்தூர்ல உள்ள சிறு குறு விவசாய தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுதுன்னு சொல்லுங்க. ஆனா இங்க இருக்கிற இந்த சென்னைக்கு அருகில் இருக்க எல்லா பெருநிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் மின்சாரம் 24 மணி நேரமும் போகுது. அப்போ இங்க யாருடைய வளர்ச்சி? அதாங்க முக்கியம். இங்க இருக்கிற சலுகைகள் மானியங்கள்லாம் யாருக்கு போகுது? பன்னாட்டு கம்பெனிகளுக்கு, உலக நாடுகளுக்கு, உலக வங்கி கைகாட்டுகிற ஆளுகளுக்கு இவர்கள் சலுகைகளை செய்து கொடுக்கிறார்களே தவிர மற்றபடி உள்நாட்டு உற்பத்தி பெருக்குவதற்கு ஒரு எந்த ஏற்பாட்டையும் இங்க வந்து கிடையாது. இங்க கொக்கோ கோலா எல்லா இடமும் கிடைக்குது. நீங்க அதற்கு ஈடாக ஒரு உள்நாட்டு குளிர்பானம் கிடைக்கும்னு சொல்லுங்க பாப்போம். கிடைக்காது. இதை பற்றி விரிவா பேசும். அதற்கு முன்பாக இத்தனை பிரச்சனைகளுக்கும் இடையிலாக இந்திய தொழில் வளர்ச்சி எந்த அளவிற்கு சென்றிருக்கிறது என்பதற்கு ஒரு சிறு உதாரணமாக 1898 மும்பையில் முதலில் ஓடத் தொடங்கிய வாகனங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு பெருகி இருக்கின்றது என்று ஆட்டோமொபைல் துறை பற்றிய ஒரு காட்சி தொகுப்பு. அமெரிக்கன் சார், சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு இறுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய இறுதி கருத்தாக இந்த சுதந்திர நாளில் உங்களுடைய இறுதி கருத்து, நாளை கொண்டாடப்படக்கூடிய அந்த பட்டோலி வீசு பறக்கக்கூடிய அந்த கொடி சார்பாக உங்களுடைய இறுதி கருத்து சொல்லுங்க சார். உண்மையிலேயே என்னுடைய மற்ற நண்பர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சி நண்பருக்கு, நம்முடைய லெப்ட் லைன் வந்த நண்பருக்கு, மற்ற நண்பருக்கு முதல்ல சுதந்திர நல்வாழ்த்துக்கள் சொல்லுறேன். இந்த நாட்டுல பல குறைகள் இருக்கு, ஆனா நிறைகள் நிறைவாக நிறைய நடந்திருக்கு. இத வந்து குறைகளையும் பார்க்கலாம், நிறைகளையும் பார்க்கலாம், இரண்டும் இருக்கு. ஆனா நிறைகளை பார்த்து குறைகளை நாம் மாற்றிக்கொள்ளணும். நாங்க மாற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஒரே ஒரு கண்ணதாசன் பாடலை சொல்லி நிறைவு செய்ய விரும்புறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் நேரம் கொண்டுக்காக. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் என்றும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்ற அன்னக்கொடி மட்டுமல்ல, ஒரு வளமான நாடாக இந்த நாட்டுக்கு என்ன இருக்கணும்னா, எப்படி இன்னைக்கு அமெரிக்காவுடைய எம்பசி வாசல்ல மக்கள் காத்து கொண்டு உலகிலேயே நல்ல நாடு, அது வளமான நாடு என்று காத்து கிடக்கின்றார்களோ, அது போல நாம் அனைவரும் ஜாதி, மதம், மொழி, கட்சி, மாநிலம் என்பவற்றை மறந்து இணைந்து இந்த சுதந்திர நாளில் ஒத்துழைப்போம் என்று உறுதி பூண்டால் உலகில் உள்ள நாடுகளில் உள்ள அனைத்து இந்தியன் தூதரகத்தின் முன் அனைவர்களும் இந்தியாவிற்கு வர வேண்டும்,
ஆகும் என்ற ஒரு காலம் வெகு தொலைவில் இருக்காது என்று கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக அருமையான கருத்து. திரு கிருஷ்ணன் சார், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமாக. சுருக்கமாக சொல்லணும்னா 2 விஷயத்த சொல்லணும். ஒன்று, கண்ணதாசனுடைய பாடல் தான், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை, தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் கண்ணதாசனும் பாடிய பாடல் படி இந்திய நாட்டு மக்களுக்கு இந்த 67வது சுதந்திர தினம் என்பது ஒரு அருமையான வாய்ப்பையும், இந்த நாட்டு மக்கள் எல்லா வளமும் பெறக்கூடிய அளவிலே இந்த ஆட்சியாளர்களின் கொள்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்த நாட்டு மக்கள் எல்லா வளமும் சமூக தளத்திலும் பொருளாதார தளத்திலும் பெற வேண்டும் என்று சுதந்திர தின வாழ்த்துக்களை பதிவாக்குகிறேன். சார், உங்களுடைய இறுதி கருத்து. மரியாதைக்குரிய நண்பர் நாராயணன் மற்றும் சகோதரர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசை தாங்க, பாரத தாய் உலக சிம்மாசனத்திலே வல்லரசுக்கெல்லாம் வல்லரசு நாடாக உலக சிம்மாசனத்திலே நம்முடைய பாரத தாய் அமர வேண்டும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே ஆசை. இதைத்தான் நாம 1947 சுதந்திரம் பெறும் பொழுது எதிர்பார்த்தோம். நம்ம நாடு நாம ஆள போறோம், நிச்சயமாக வல்லரசுக்கெல்லாம் வல்லரசு நாடாக ஆகும்ங்கிற நம்பிக்கையோடு மக்கள் அன்றைக்கு வரவேற்றார்கள் சுதந்திர தினத்தை. இவர் சொன்னது போல நல்லவைகளை நினைப்போம். இன்னைக்கு நாளைக்கு சுதந்திர தினம், அதனால நல்லதாவே நினைப்போம். எதிர்காலத்துல எங்களுடைய லட்சியம், ஒவ்வொரு இளைஞர்கள், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞருடைய லட்சியம் அதுதான், பாரதம் வல்லரசு நாடுக்கெல்லாம் வல்லரசு நாடாக இருக்கணும். ஏன்னா பல நல்ல விஷயங்களை கொண்ட நாடு, அப்படிப்பட்ட நாடு உலக சிம்மாசனத்திலே பாரத தாய் அமர்ந்து அதை நாம் பார்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. சார், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கம். நீங்க ஒரு காட்சி தொகுப்பு போட்டீங்க, ராக்கெட் விடுறதுல நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இதே ஒரு ராக்கெட் சம்பந்தமான ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புறேன். இந்திரா காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே சொன்னாங்க, கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஒரு ஏவுகணைக்கு தயாரிக்கிறதுக்கு ஆகும் செலவில் பல லட்சக்கணக்கான ஆரம்ப தொடக்க பள்ளிகளை உருவாக்க முடியும்னு சொன்னாங்க. உண்மையான வலிமைங்கிறது கல்வி கற்ற சம வாய்ப்பு பெற்ற ஒரு சமூகத்தை, மனித வளத்தை உருவாக்குவது, ஆயுதங்களை குவிப்பதல்ல. இன்னைக்கு நாம பெரும்பகுதி பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 35-40% ஆயுதங்களை வாங்கி குவிப்பதிலேயே நம்ம செலவிடுறோம். இதுக்கு நம்ம செலவிடணுங்கிறது தான் வல்லரசுகளுடைய திட்டம், அமெரிக்காவுடைய திட்டம். இந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதியின்மை நிலவணும், அதன் மூலம் இவர்கள் சண்டையிட்டுக் கொள்ளணும், நம்ம கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய திட்டம். அந்த திட்டத்துக்கு நாம மீண்டும் மீண்டும் இரையாக கூடாது. உண்மையான மனித வளத்தை பெருக்குவதும் வலிமை பெற்ற சமூகத்தை உருவாக்குவதும் தான் ஒரு வல்லரசை தவிர ஆயுதங்களை குவிப்பதல்ல. அதனால் அந்த மனித வளத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுக்கணும். அந்த மனித வளம் என்பது குறிப்பிட்ட காலமாக யார் அதிகாரத்தையும் இந்த கல்வியையும் நுகர்கிறார்களோ அவர்களையே மேலும் மேலும் வலிமைப்படுத்துவதல்ல. இங்க இருக்கிற சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு இந்த கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும், அதற்கான சிஸ்டத்தை உருவாக்கணும். இன்னைக்கு IIT, IIM போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல எல்லாம் தலித்துகளே கிடையாது, சிறுபான்மையினரே கிடையாது பேராசிரியர்களாக மற்ற பொறுப்புகள்ல. அப்ப உயர் சமூகம் மட்டுமே அந்த படிப்பை படிப்பது, மேலை நாடுகளுக்கு வேலைக்கு செல்வது, இங்க இருக்கிற உயர் பொறுப்புகளை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு உண்மையான இந்தியாவா இருக்க முடியாது. இந்தியா என்பது பன்மை சமூக அமைப்புள்ள ஒரு நாடு, எல்லா இன மக்களும் எல்லா இன குழுக்களும் வாழக்கூடிய ஒரு நாடு. அதுதான் இந்தியாவுக்கு சிறப்பே. அப்ப இவர்கள் எல்லோருக்கும் சம வாய்ப்பு அளிக்கக்கூடிய, அவர்கள் எல்லோரும் சம அந்தஸ்தில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதுதான் உண்மையான வல்லரசு. அந்த வல்லரசை உருவாக்க நாம் பாடுபடுவோம். நேரிலே நம் விருந்தினர்கள் எல்லோருடைய ஆசை, எல்லோருடைய கனவு, நம் அனைவருடைய ஆசையுமாகிய இந்தியா உலகின் தலை சிறந்த வல்லரசாக மாறுவதற்கான அனைத்து வாழ்த்துக்களையும் இந்த நன்னாளில் தெரிவித்து நம்மோடு கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.